Dear students, good morning. Non-finite word ஒவ்வொன்றா பார்த்து வந்துருக்கோம். Non-finite wordல level 4 பார்த்துருக்கோம். Non-finite wordல infinitive பார்க்க போறோம் இன்னைக்கு. Infinitive, gerund, present participle மூணுமே அல்லது perfect participle. வெறும் present participle ரெண்டு. Present participle, past participle, perfect participle, infinitive, gerund எல்லாமே non-finite word தான். ஒவ்வொரு சாப்டரா பார்த்து வந்துருக்கோம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 12 and 13 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 12 and 13 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறதுக்காக நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒர்க் புக் அனுப்பிச்சிருக்கோம், ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிருக்கோம். சென்டென்ஸ் கிராமர் பார்ப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, they will understand the concept and write the answers given in the worksheet. அப்புறம் அவங்க எழுதிட்டு அவங்க as usual night between 8 and 10 PM படித்து காட்டுவாங்க. நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட். நம்ம கிளாஸ் யூடியூப்ல பார்க்குறவங்க எல்லாரும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. புரியுதா? ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும், இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். சரி, பார்க்கலாமா? வரதுக்கு முன்னாடி டூ சேர்த்தா இன்ஃபினிட்டிவ் நம்ம எல்லாரும் தெரியும். வரதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் வரது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் வரதுக்கு முன்னாடி டூ சேர்த்தா இன்ஃபினிட்டிவ்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு அந்த வரதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் முன்னாடி டூ சேர்த்தா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு வந்துருக்கோம். மறந்து போயிட்டோம்னா லெவல் 2 ரோஸ் கலர் மெட்டீரியல் சொல்ல ஞாபகம் இருக்கா? அதில் இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சாப்டர் இருக்கு. அதில் 2க்கு முன்னாடி என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நடத்திருக்கேன். யூடியூப்ல பார்க்கலாம்னு பாருங்க. வரதுக்கு முன்னாடி டூ சேர்த்தோம்னா டு பி அப்படின்னா இருக்குமாறு, நாட் டு பி அப்படின்னா இருக்க வேண்டாம் என்று. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நிறைய வந்து சொல்லி பார்த்துக்கணும். டு பி இருக்குமாறு, நாட் டு பி இருக்க வேண்டாம் என்று. டு ஸ்லீப் தூங்குமாறு, நாட் டு ஸ்லீப் தூங்க வேண்டாம் என்று. அலுவலகத்தில் தூங்க வேண்டாம் என்று, அலுவலக நேரத்தில் தூங்க வேண்டாம் என்று. அந்த அங்கிருப்பறையார் எஸ்யோ அனைவரையும் கேட்டுக்கொண்டார். ஏதோன்னு சொல்லப்போம். சாப்பிடுமாறு, டு ஈட் சாப்பிட வேண்டாம் என்று, நாட் டு ஈட். காத்திருக்குமாறு, டு வெயிட் காத்திருக்க வேண்டாம் என்று, நாட் டு வெயிட். ஒரு 100 வார்த்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லி பழகணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் கிராமர் மட்டும் கற்றுக்கல, ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கிறோம். ஸோ அதுக்கு நமக்கு அர்த்தம் புரியணும் இல்லையா? அதுதான் ரீசன். தமிழில் ஒரு விஷயம் நினைக்கும் போது இங்கிலீஷில் பேசணும்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. சரி, இப்போ முதல் சென்டென்ஸ் பார்க்கலாம். இருக்குமாறு, அதிகாரி பியூனிடம் வெளியே இருக்குமாறு கூறினார். இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னு என்ன பண்ணணும்? முதல்ல சப்ஜெக்ட் பண்ணணும். அதிகாரி பியூனிடம் வெளியே இருக்குமாறு கூறினார். இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? லெவல் 1லையும் பார்த்துட்டு இருக்கோம். வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கணும். வர்ப் எது? தமிழை பொறுத்த வரைக்கும் கடைசி வேர்டு தான் வர்பு. தமிழ்ல சென்டென்ஸ் அதிகாரி பியூனிடம் வெளியே இருக்குமாறு கூறினார். வர்ப் எது? கூறினார். யார் கூறியது? அதிகாரி கூறினார். புரியுதா? அப்ப அதிகாரி தான் சப்ஜெக்ட். தி ஆபீசர் என்ன செய்தார்? கூறினார். சப்ஜெக்ட் போட்டோடனே வர்ப். இன்ஜினோட பேட்டர்ன் இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். தி ஆபீசர் டோல்ட் யாரிடம் கூறினார்? டோல்ட் தி பியூன். அதிகாரி பியூனிடம் கூறினார். எதை கூறினார்? இருக்குமாறு. இருத்தல்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன? பி. இருக்குமாறு அப்படின்னா டு பி. இருக்க வேண்டாம் என்றுனா நாட் டு பி. புரியுதா? ஸோ இருக்குமாறு டு பி கூறினார். இருக்குமாறு டு பி. ஒரு வர்க்கம் போட்ட உடனே வர்க்கம் பார்த்து நமக்கு தெரியும், வேர்டு ஆர்டர் தெரியும். லெவல் 1ல பார்த்துருக்கோம். ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் சொல்லிட்டு வரோம். அந்த சூழ்நிலை வரும்போது ஸோ டு பி இருக்குமாறு வர்க்கம் போட்டு முடிச்ச உடனே வர்க்கம் பார்த்து ஒரு கேள்வியாக கேட்க போகிறோம். எதை, யாரை, எங்கே, எப்படி, ஏன், எப்பொழுது அப்படின்ட்டு. அதிகாரி பியூனிடம் கூறினார். வெளியே இருக்குமாறு கூறினார். The officer told the pion to be இருக்குமாறு. எங்கே இருக்குமாறு? வெளியே இருக்குமாறு. To be outside. The officer told the pion to be outside. So அந்த இன்ஃபினிட்டிவ் வரதுக்கு முன்னாடி நாட் டு வந்தது என்ன அர்த்தம்? நாட் டு see பார்க்க வேண்டாம் என்று, நாட் டு listen கவனிக்க வேண்டாம் என்று. அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி டூ போட்டிருக்க இன்ஃபினிட்டிவ் முன்னாடி நாட் சேர்த்துனீங்கன்னா வேண்டாம் என்று அப்படின்னு அர்த்தம் வரும். இப்போ லாவண்யா தன் மகனிடம் உணவகங்களில் சாப்பிட வேண்டாம் என்று கூறி இருக்கிறாள்
வர்க்க பாருங்க, கூறி இருக்கிறாள் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். டென்சஸ்லாம் லெவல் 1லயே பார்த்தாச்சு. திரும்பி அதே நடத்திட்டு முடியாது, டைம் வேஸ்ட். லாவண்யா தன் மகனிடம் உணவகங்களில் சாப்பிட வேண்டாம் என்று கூறியிருக்கிறாள். லாவண்யா ஹேஸ் டோல்ட். யார் கூறியிருக்கிறது? லாவண்யா. லாவண்யா என்ன செய்திருக்கிறாள்? கூறியிருக்கிறாள். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் லாவண்யா தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதுறோம். அப்ப ஹேஸ், ஹேவ் வராது. லாவண்யா ஹேஸ் டோல்ட் ஹர் சன். யாரிடம் கூறியிருக்கிறாள்? தன்னுடைய மகனிடம், அதாவது அவளுடைய மகனிடம். டோல்ட் ஹர் சன். என்னை சொல்லி இருக்கிறாள்? நாட் டு ஈட், சாப்பிட வேண்டாம் என்று. நாட் டு ஈட். எங்கே சாப்பிட வேண்டாம் என்று? உணவகங்களில், அட் ஹோட்டல்ஸ். புரியுதா? ஸோ வர்க்குக்கு முன்னாடி டூ போட்டீங்கன்னா செய்யுமாறு, வருமாறு, பார்க்குமாறு அப்படின்னு அர்த்தம். நாட் டு போட்டீங்கன்னா, சாரி, நாட் டு போட்டீங்கன்னா அந்த வர்க்கு பக்கத்தில் வேண்டாம் என்று, வேண்டாம் என்று கூட்டியிருக்கோம். லாவண்யா has told her son not to eat at hotels. லாவண்யா தன் மகனிடம் உணவகங்களில் சாப்பிட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய சென்டென்ஸ் சொல்லி பழகுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட்டில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆன்சர் எழுதிட்டு பிட்வீன் 8 and 10 PM படிச்சு காட்டுங்க. புரியுதா? ஆஃபீஸ் போகிறவங்களோ, ஸ்கூல் போயிட்டு வரவங்களோ, காலேஜ் போயிட்டு வரவங்களோ, அவங்க வேற டியூஷன்ஸ்லாம் இருக்கும், ஹிந்தி அது டைப் ரைட்டிங் அது இதுன்னு இருக்கும். ஸோ அவங்க இட் வில் டேக் அட்லீஸ்ட் 10 o'clock for them to come back home. வீட்டுக்கு வந்து 8 மணியாவது ஆகிடும்ன்றதுனால 8லேயே 10 வரைக்கும் கிளாஸ் வச்சுருக்கோம். நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.